கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். அதாவது பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8 17/9 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தோன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அன்றைக்கே 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சிருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துல எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா தொழிலில் மாறுதல்கள் இருக்கும். தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். 6/11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கிறதுனால வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அனலிட்டிக்கல் சைடு, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு இந்த மாதிரி அது டிராஃப்ட்ஸ்மேன் அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்க எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தேனால் சூரியன், கேது, புதன் 3 பேருமே இந்த மாதம் 3/9/2026 வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதன் 3/9 அன்றைக்கி மாறிடுறார். அது வரலும் 3ஆம் இடத்துல இருக்கார். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் வரும். உங்களுக்கு பார்த்தேன்னா சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி வெளியில் வரக்கூடிய, உங்களுக்கு இன்னும் தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணிகளில் தனித்துவம் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்கத்தில் பணிகளுக்கு போனீங்கன்னா சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாறுதல்கள், வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர 1/9/2026 5ஆம் இடத்துக்கே போகிறார். அதனால் நீச்சப்பெற்ற
சுக்கிரனாக இருந்தாலும் திக்பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்துக்கே புதன் வரார், உச்சம் பெற்று போகிறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய மாறுதல்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நினைத்த காலேஜ் கிடைக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகங்கள், பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியனும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 1/9/2026 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, சொந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி அங்கே போய் உட்கார்றதுனால ரத்த அழுத்தம் வளர்த்தவரை உடலில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசிநாதன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போய் 4ஆம் இடம் போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், அமைதி நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பணம் புரளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் சூட்டின் மூலியமாக, உஷ்ணத்தின் மூலியமாக உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. அதாவது 24/8 26/8/2026 வரலும் சந்திராஷ்டம நாட்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நாவல் பழம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.